டியர் aspirants, வெல்கம் டு கல்வி டிவி. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த டிஆர்பி கொஷின்ஸோடைய கண்டினியூஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் பாருங்கள், டாக் இஸ் டு பப்பி. அப்போ வந்து டாக்ன்றது ஒரு உயிரினம், அதோடைய எங்கொன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம், பப்பின்னு சொல்லுவோம். அப்போ அடுத்தது கேட்டு. அப்போ கேட்டோடைய எங்கொன் அதோடைய குட்டி நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம், கிட்டன் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ ரொம்ப சிம்பிளானதான் இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் கிவன் இன் த ஃபிகர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு வந்து ஏசிஇ கொடுத்துருந்துருக்காங்க. அப்போ அடுத்தது என்ன கொடுத்துருந்துருக்காங்க, பிசி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருந்துருக்காங்க, நமக்கு வந்து இ கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருந்துருக்காங்க இந்த ரோ அண்ட் காலமில். அதுக்கப்புறம் இஎஃப்ஜி கொடுத்துருந்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன மிஸ் ஆகிட்டு இருந்திருக்கு, எனக்கு வந்து ஏ2, அப்போ வந்து பி வந்து 3, அடுத்தது சி வந்து 5ன்னு சொல்லியிருந்துருக்காங்க. இங்கே அதே போல் என்ன பண்ணியிருந்துருக்காங்க, எனக்கு வந்து 2 4 6. அப்போ இங்கே என்ன வந்துருந்துருக்கணும், 5 3 5 7 5 7 9. எனக்கு வந்து அப்போ ஒரு லெட்டர் விட்டு அடுத்தது போயிருந்ததுருக்கு. இப்போ ஆப்ஷன்ஸில் 5 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். என்னால் ஈஸியாக அந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் போட முடியும், D5 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இங்கே டிக்கு வந்து எல்லாமே 5 மட்டும்தான் இருந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது இந்த வகையில் பார்த்தாலும் இங்கே வந்து +1 ஆயிருந்திருக்கு, அடுத்து +2 ஆயிருந்திருக்கு. அப்போ D5 இங்கே போட்டேன் அப்படின்னா +1, இங்கே என்ன வந்துருந்துருக்கும், எனக்கு வந்து 2னா +7 வந்துருந்துருக்கும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக போடலாம், ஆனால் கொஞ்சம் நம்ம வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், சூஸ் த ஆட் ஒன் அவுட். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருந்துருக்காங்க, எனக்கு வந்து 28 64 125 216. இந்த நம்பர்லாம் எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? 64 125 216 எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்காது. எல்லாமே வந்து க்யூப் நம்பர்ஸ் தான். ஓகேங்களா? 4 க்யூப் 64, 5 க்யூப் 125, 6 க்யூப் 36 × 6, ஸோ 216. ஒருவேளை இதுவும் 27 இருந்துச்சு அப்படின்னா என்னவாக இருந்திருக்கும், இது வந்து 3 க்யூபோட வேல்யூவாக இருந்திருக்கும். அப்போ இங்கே என்ன இருந்ததுருக்கு, 3 க்யூப் +1 கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து எக்ஸாக்டாக என்ன கேட்டிருந்துருக்காங்க, 3 க்யூபோட வேல்யூ இருந்துச்சுன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் அங்கே இல்லை. ஸோ அப்போ அதுதான் என்னது, வித்தியாசமானது. ஸோ ஆட் ஒன் அவுட்டு அதுதான். இப்போது கம்ப்ளீட் த சீரீஸ் கேட்டிருந்துருக்காங்க. இங்கே என்ன நடந்திருக்கு, 3 8 15 அது இருக்குது. ஓகேங்களா? இங்கே எனக்கு 5 இருக்குது, இங்கே எனக்கு 7 இருக்குது. அப்போ இங்கே என்ன வந்துருந்துருக்கணும், எய்தர் 9 or 11 தான் வந்துருந்துருக்க முடியும். ஏன், எனக்கு வந்து 2 வேல்யூஸ் இருக்குது. ஒன்று வந்து இது வந்து நார்மலாக வந்து 2 2ஆக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வந்து 9 வந்துருந்துருக்கலாம். இல்லை நான் வந்து ப்ரைம் நம்பர்ஸாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணியிருந்துருக்கலாம், 11 வந்துருந்துருக்கலாம். நான் ஆப்ஷனை பார்க்குறேன். ஆப்ஷனை பார்க்கும்போது எனக்கு என்ன இருந்திருக்கு, 9 போட்டால் எனக்கு வந்து 24 கிடைக்கும். ஸோ 24 இருக்குது. 14 போட்டேன் அப்படின்றது 26 வந்துருந்துருக்கும். 26 இல்லை. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 24 வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள், மென் கொடுத்துருக்காங்க, டேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது என்னது, டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கோடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது தான் இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன கொடுத்துருந்துருக்காங்க, men 1 × day 1 = men 2 × day 2 அந்த டாபிக் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ men 1 × 24 days. அப்போ men 1 வந்து 24 நாளில் அந்த வேலையை வந்து முடிச்சிருக்காரு. அப்போ men 2 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 12 men இருந்திருக்காங்க, எவ்வளோ நாளில் இந்த வேலையை முடிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். அப்போ இதை இதனால் கேன்சல் பண்ண முடியுமா? ஸோ 2, அப்போ 60 நாளில் வந்து என்ன பண்ணியிருந்துருப்பாங்க, இவங்க வந்து இந்த வேலையை வந்து முடிச்சிருந்துருப்பாங்க. ஸோ 60, இங்கே வந்து 60 போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள், 50 people consumes the 350 kg of rice in 30 days. How many days will the 35 people consume the 55 kg of rice அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 50 பேர் 30 நாட்களில் 380 கிலோ அரிசியை பயன்படுத்துகிறார்கள் எனில் 350 பேர் 50 கிலோ அரிசியை எத்தனை நாட்களுக்குள் பயன்படுத்துவார் அப்படின்றது நமக்கு வந்து கொஷின். ஓகேங்களா? இந்த கொஷினை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த கொஷின் கொஞ்சம் நமக்கு வந்து அந்த நம்ம என்ன பண்ணியிருப்போம், டேஸ் இன்ட்டு மென் இன்ட்டு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணியிருந்துருப்போம். இந்த மாதிரி வந்து இந்த கொஷினை வந்து நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து பேசிக்கான ஐடியா, இல்லை நம்ம போடுற மாதிரியும் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ கேஜி ஆஃப் ரைஸை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒர்க்கை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிருக்காங்க 350 kg
305க்கு 50 kg ஆஃப் ரைஸ் இருக்குது. இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 50 பேர் வந்து 30 நாளையில் வந்து காலி பண்ணியிருக்காங்க. அடுத்தது இப்போ நமக்கு என்ன கேட்டிருந்துருக்காங்க, 50 kg ஆஃப் ரைஸை எவ்வளோ டேஸில் வந்து 35 பேர் வந்து காலி பண்ணுவாங்க நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 50 kg ஆஃப் ரைஸை 35 பேர் எவ்வளோ டேஸில் வந்து காலி பண்ணுவாங்க. எனக்கு டேஸ் தெரியாது. ஓகேங்களா. அப்போ இதை கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும், எனக்கு 7ன்னு கிடச்சிட்டு இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இதை நான் வந்து கேன்சல் பண்ண முடியும். எனக்கு 7, இது வந்து 6. ஸோ 49 T1 இஸ் ஈக்குவல் டு 50 × 60. ஸோ அப்போது D இஸ் ஈக்குவல் டு 300/49 வந்துருந்துருக்கும். அப்போ நான் இதை கேன்சல் பண்ணுறேன், என்னால் கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கும். அப்போ இது என்னது, எனக்கு வந்து எக்ஸாக்டாக இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எதுவுமே வராது. எனக்கு வந்து ஒரு வேளை இங்கே வந்து 50ன்னு வந்துருந்துச்சு அப்படின்னா என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும், 6ன்னு கிடச்சிட்டு இருந்திருக்கும். இல்லை எனக்கு அந்த மாதிரியான எந்த வேல்யூஸும் வராது. ஸோ அப்போ ஆப்ஷன் என்னது, நன் ஆஃப் தி அபோவ் தான். எனக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கிறதுலேருந்து எதுவுமே பண்ண முடியாது. இதை நான் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும் அப்படின்னா, அப்போ 6 டைம்ஸ் போயிருந்துருக்கும். எனக்கு 6 பாயிண்டில் வேல்யூஸ் வந்துருந்துருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ரிமைண்டர் வந்து என்ன இருந்திருக்கும், 1 2 ரிமைண்டரே இங்கே ஒரு 6 இருந்திருக்கும். ஸோ அப்போ 0.60, அப்போ 1, அப்போ 6.1 டேஸ் அந்த மாதிரி தான் எனக்கு வந்து கிடச்சிட்டு இருந்திருக்கும். அப்ராக்சிமேட்டாக நான் போடுறேன் அப்படின்னா 6.2 டேஸில் வந்து இவங்க வந்து ரைஸ்லாம் காலி பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் இல்லை. ஸோ நன் ஆஃப் தி அபவ் வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு த கேர்ள்ஸ் இன் த கிளாஸ் இஸ் 3:2. தேர் வாஸ் 15 பாய்ஸ், ஹவு many கேர்ள்ஸ் இன் தேர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கிளாஸில் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாய்ஸ் டு கேர்ள்ஸ் அவங்களோட ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3:2 இருந்திருக்காங்க. அங்கே நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 பேர் இருந்திருக்காங்க. அப்போ கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பாய்ஸ் வந்து 15 பேர், அவங்களுடைய ரேஷியோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னு கிடச்சிருக்கு அப்படின்னா 5ன்னு கிடச்சிட்டு இருந்திருக்கு. அப்போ கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க, 5 × 2. ஸோ அப்போ கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, இங்கே வந்து 10 கேர்ள்ஸ் வந்து அந்த கிளாஸில் வந்து நமக்கு இருந்திருப்பாங்க. ஓகேவா. அடுத்த கொஷின், ஐ கெயின் 70 பைசா அண்ட் 70 மை கெயின் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கெலாம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எய்தர் ஒன்று பைசாவில் வச்சு சால்வ் பண்ணணும், இல்லை ருப்பீஸில் வச்சு சால்வ் பண்ணணும். ஓகேங்களா. இல்லை அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும், கன்ஃபியூஷன் தான் வரும். இப்போ என்ன சொல்லியிருந்திருக்காங்க, 70 rupees. அப்போ அதை நான் என்னென்னு எழுதிக்கலாம், 7000 பைசே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா. ஏன்னா வந்து 1 ரூபான்றது என்னது, எனக்கு வந்து 100 பைசா. அப்போ எனக்கு 70 ரூபா அப்படின்றது என்னது, 70 ரூபான்றது எனக்கு வந்து இன்னும் ஒரு 100 மல்டிப்ளை பண்ணியிருப்பேன், 7000 பைசா வந்துருந்துருக்கும். 7000 பைசான்றது என்னுடைய 100. அப்போது என்னுடைய 70 பைசான்றது எத்தனை அப்படின்றது தான் எனக்கு வந்து கொஷின். இது வந்து பர்சன்டேஜ், இது வந்து பைசாவோடைய வேல்யூ. ஓகேங்களா. அப்போ இந்த 0க்கு இந்த 0லாம் கேன்சல் ஆகிட்டு இருந்திருக்கும், இந்த 70க்கு இந்த 70 கேன்சல் ஆகிட்டு இருந்திருக்கும். அப்போ 1 தான் வந்துருந்துருக்கும். அப்போ x is equal to 1%. அப்போ வந்து 70 பைசான்றது எவ்வளோ, 70 ரூபாயில் வந்து 1% தான். ஓகேங்களா. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளான கொஷின் தான். என்ன பண்ணியிருந்திருப்போம், நம்ம இந்த இடத்துக்கிட்ட வந்து பைசாவுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணியிருந்திருப்போம், வேறு எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். சரிங்களா. த சம் ஆஃப் த 3 consecutive odd numbers is always divisible by அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான கொஷின்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், எய்தர் நாம்பளாக வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் நாம்பளாக வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து நார்மலாக நம்ம வந்து என்ன பண்ணியிருந்திருப்போம், இப்போ வந்து எக்ஸு ஆட் நம்பர்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணியிருந்திருப்போம், x+2, அடுத்த ஆட் நம்பர் வந்து x+4ன்னு வந்துருந்துருக்கும். இது எல்லாம் எதால் டிவைட் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான நார்மலாக இருக்கக்கூடிய மெத்தட்லேயே சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. அப்போ 3xன்னு வந்துருந்துருக்கும், ப்ளஸ் 6ன்னு வந்துருந்துருக்கும். இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும், ஸோ அடுத்தது 3யை காமனாக வெளியில் எடுக்க முடியும், x+2ன்னு இருந்திருக்கும். அப்போ இதை என்ன பண்ணலாம், எனக்கு வந்து கண்டிப்பாக இந்த கொடுத்துருக்க வேல்யூ வந்து 3ஆல் டிவைசிபிள் ஆகும். ஏன்னா எக்ஸாக்டாக எனக்கு 3 கேன்சல் ஆகும் இங்கே வரும்போது. அடுத்தது இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணி பார்க்கலாம், ஆட் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். நான் வந்து என்னுடைய ஈஸியாக இருக்க நம்பர் 1 3 5
இதை எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? என்ன வந்துச்சு? 6, 9. இந்த 9ன்றது எந்த நம்பரால் டிவைட் ஆகுது? எனக்கு வந்து 3ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது 9ஆலையும் டிவைட் ஆகும். ஆனால் நான் வேறு நம்பர் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகாது? 9ஆல் டிவைட் ஆகுது. இதுக்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 7ன்னு எடுத்துக்கிறேன். 3, 5, 7 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன ஆகிட்டு இருந்திருக்கும்? 10, 15. அப்போ 15ஆல் டிவைட் ஆகும். அப்போ என்னது? 15ஆல் டிவைட் ஆகும். 21ஆல் சில இடத்துக்கு மட்டும்தான் டிவைட் ஆகும். எல்லா இடத்துக்கிட்ட எந்த நம்பரால் டிவைட் ஆகும்? இந்த 3 இங்கே காமனாக வரதுனால இந்த 3ஆல் மட்டும்தான் எல்லா டைமும் நமக்கு வந்து டிவிசிபிள் ஆகும். சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின் இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? the speed of the meters, the speed of 14 meters per second is same as, அதாவது ஸ்பீடு வந்து மீட்டர் பர் செகண்டில் கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர் பர் செகண்டில் நம்மளை கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது 14 மீட்டர் பர் செகண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? எதர் நார்மலாக நமக்கு ஒரு சின்ன ஃபார்முலா தெரியும், ஃபார்முலா இல்லை ட்ரிக்குன்னு அப்படின்னு கூட நான் வச்சுக்கலாம். சரியா? என்ன சொல்லியிருந்துருக்காங்க? 14 மீட்டர் பர் செகண்டில் இருந்து இதை வந்து கிலோமீட்டர் பர் ஹவராக வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து. ஸோ அப்போ என்ன பண்ணியிருந்துருக்கலாம்? கொடுத்துருக்க வேல்யூஸை 14 × 18/5ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். இப்படி பண்ணோம் அப்படின்னா எனக்கு எக்ஸாக்டான வேல்யூ கிடைக்கும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்? நான் வந்து மீட்டரை வந்து கிலோமீட்டருக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணலாம்? கொடுத்துருக்க வேல்யூஸை வந்து ஒரு மீட்டர் வந்து ஒரு கிலோமீட்டரில் எத்தனை மீட்டர் இருந்திருக்கும்? 1000 மீட்டர்ஸ் இருந்திருக்கும். ஸோ 1000ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணியிருந்திருப்பேன்? செகண்டை வந்து ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணியிருந்திருப்பேன். செகண்டை வந்து மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணி மினிட்ஸ் வந்து ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி நான் பண்ணாமல் என்ன பண்ணலாம்? சிம்பிளாக இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகேவா? இது கேன்சல் பண்ண எனக்கு என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும்? 2.8ன்னு கிடச்சிட்டு இருந்திருக்கும். ஸோ அப்போது 18 × 2.8 போட்டால் அப்படின்னா 8 × 8 64. ஸோ இங்கே ஒரு 6, 8, 14, அடுத்தது 36. ஸோ 4, 0, 1. அப்போ வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும்? 50.4 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேல்யூஸ் கிடச்சிட்டு இருந்திருக்கும். இதே தான் சிம்பிளான விஷயம். இப்போ ஒரு வேளை உங்களுக்கு கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துட்டு மீட்டர் பர் செகண்டில் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ வந்து கொடுத்துருக்க வேல்யூஸை என்ன பண்ணலாம்? இப்போ வந்து 90 km/h இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து மீட்டர் பர் செகண்டில் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணியிருந்துருக்கலாம்? கொடுத்துருக்க வேல்யூஸை 5 × 5/18 இதால் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மீட்டர் பர் செகண்டுக்கு கன்வெர்ட் ஆயிரும். இது வந்து 5, ஸோ 25 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வந்துருந்துருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரியான சின்ன சின்ன ட்ரிக்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். டுடே இஸ் த டியூஸ்டே. மை அங்கிள் சைட் ஹீ வில் கம் ஆஃப்டர் 45th டே. ஆன் விச் டே ஹீ வில் மை அங்கிள் கம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொஷினில் கேட்டிருக்காங்க. டுடே வந்து என்னவாமா? டியூஸ்டே. இன்றைக்கி வந்து டியூஸ்டே. இன்றைக்கி டுடே வந்து டியூஸ்டே. யூஸ்வலாக நமக்கு தெரியும். இப்போ வந்து 42ஆல் வந்து கொடுத்துருக்க, அதாவது எக்ஸாக்டாக வந்து 7ஆல் டிவைட் பண்ணுறது எல்லாமே என்ன ஆகிட்டு இருந்திருக்கும்? ஸோ அடுத்த புதுசாக 43 நெக்ஸ்ட் டே வந்துருந்துருக்கும். இங்கே என்ன ஆகிட்டு இருந்திருக்கு? நமக்கு வந்து டியூஸ்டேவாக இருந்திருக்கு. அப்போ 42வது நாள் என்னவாக இருந்திருக்கும்? நமக்கு வந்து 42வது நாள் வந்து என்னவாக இருந்திருக்கும்? டியூஸ்டேவாக இருந்திருந்திருக்கும். அதுக்கப்புறம் 43வது நாள் என்னவாக இருந்திருக்கும்? வெட்னஸ்டேவாக இருந்திருக்கும். 44 என்னவாக இருந்திருக்கும்? எனக்கு வந்து தேர்ஸ்டேவாக வந்து இருந்திருக்கும். 45வது நாள் எனக்கு என்னவாக இருந்திருக்கும்? ஃப்ரைடேவாக இருந்திருக்கும். ஓகேவா? அவங்க என்ன கேட்டிருந்துருக்காங்க? 45th டேக்கு அப்புறம் தான் அவர் வந்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் வந்து என்ன சொல்லியிருந்திருக்காங்க? எ கியூப் ஹேஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் 486 cm². ஃபைண்ட் இட்ஸ் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு சிம்பிளான விஷயம், நமக்கு என்ன தெரியணும்? ஃபார்முலா தெரியணும். ஓகேவா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்றது என்னது? டோட்டல் சர்ஃபேஸ் TSA ஆஃப் கியூப் என்னது? 6a². அவங்க வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க என்னென்னு 486 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஒரு சதுரத்தின் மொத்த பரப்பளவு 486 cm² எனில் அதன் பக்க பரப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷனில் தெளிவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ என்ன கேட்டிருந்துருக்காங்க? லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா LSA ஆஃப்
கியூப் என்னவாக இருந்திருக்கும் 4a ஸ்கொயராக இருந்திருக்கும். இப்போ இதுலேருந்து என்ன பண்ணியிருந்துருக்கணும், நம்ம வந்து ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், இல்லை அப்படின்னா ஏ கண்டுபிடிச்சிருந்துருக்கணும். இப்போ ஏ ஸ்கொயர் கண்டு 6ஆல் டிவைட் பண்ணலாமா, 6ஆல் டிவைட் பண்ண என்ன வந்துருந்துருக்கணும் 81 வந்து வந்துருந்துருக்கும். அப்போது 81 × 4 என்னது 4 324 வந்து எனக்கு வந்து ஆன்சராக வந்திருந்திருக்கும். 324 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் என்னவாக இருந்திருக்கும் என்னுடைய லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன இருந்திருக்கு, a class has 2 sections which contains 20 and 30 students. The pass percentage of section is 80% and 60%. The pass percentage of whole class அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10th கிளாஸ் இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா. 10th ஏன்னு ஒரு செக்ஷன் இருக்குது, பின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருந்திருக்காங்க 20 பேர் இருந்திருக்காங்க. அடுத்த செக்ஷனில் 30 பேர் வந்து இருந்திருக்காங்க இந்த செக்ஷனில். சரிங்களா. ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாஸ் பர்சன்டேஜ். ஃபஸ்ட்டில் வந்து எவ்வளோ பேர் பாஸ் ஆகியிருந்திருக்காங்க, ஃபஸ்ட்டு செக்ஷனில் வந்து ஏ செக்ஷனில் வந்து 80% பேர் வந்து பாஸ் ஆகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு வந்து 20 வந்து என்னுடைய 100% அப்படின்னா எனக்கு வந்து 80% என்னவாக இருந்திருக்கும் 0க்கு 0 0க்கு 0. ஸோ அப்போ எக்ஸு 16 பேர் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க இந்த ஏ செக்ஷனில் வந்து பாஸ் ஆகிட்டு இருந்திருப்பாங்க. அடுத்தது என்னது எனக்கு வந்து பி செக்ஷனில் வந்து இங்கே வந்து 30 பேர் இருந்திருக்காங்க. இதில் வந்து 60% தான் வந்து பாஸ் ஆகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ 60% என்னென்னு எனக்கு தெரியாது, 100% வந்து எனக்கு என்னென்னு தெரியும் 30ன்னு தெரியும். ஸோ 0க்கு 0 கேன்சல், இந்த 0க்கு 0 கேன்சல். ஸோ அப்போ என்னுடைய 60% பாஸ் ஆனது எவ்வளோ 18 பேர் வந்து எனக்கு வந்து பாஸ் ஆகிருக்காங்கன்னு தெரியும். அப்போ இங்கே என்ன ஆகிட்டு இருந்திருக்கேன் எனக்கு வந்து 18 பேர் வந்து இங்கே வந்து பாஸ் ஆகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு செக்ஷனில் வந்து 16 பேர், அடுத்த செக்ஷனில் வந்து எனக்கு வந்து 18 பேர் வந்து பாஸ் ஆகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ டோட்டலாக அவங்க என்ன கேட்டிருக்காங்க நமக்கு வந்து இப்போ வந்து ஓவரால் ஹோல் பர்சன்டேஜ் கிளாஸ் அந்த கிளாஸோடைய பாஸ் பர்சன்டேஜை நமக்கு வந்து கேட்டிருந்திருக்காங்க. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 10th கிளாஸ் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க எனக்கு வந்து 50 பேர். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க 50 பேர் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஆனால் நமக்கு பாஸ் ஆனது எவ்வளோ பேர் தான் நமக்கு வந்து 16 + ஒரு 18, இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 34 பேர் தான் எனக்கு வந்து பாஸ் ஆகிட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ டோட்டலாக வந்து 34 பேர் தான் பாஸ் ஆகிட்டு இருந்திருக்காங்க. என்னோடய டோட்டல் 50 பேர் வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து 100% அப்படின்னா எனக்கு 34 பேர் தான் பாஸ் ஆகிட்டு இருந்திருக்காங்க. இவங்க எத்தனை பர்சன்டேஜ் 1 2. ஸோ அப்போ எனக்கு வந்து 68% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ன பண்ணியிருந்திருக்காங்க இந்த ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய 10th கிளாஸில் வந்து எனக்கு வந்து பாஸ் ஆகிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஷின், கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா போட்டுடலாம். ஓகேவா. ஸோ எனக்கு மொத்தமாக 68 பேர் வந்து 68 பேர் வந்து இந்த ஸ்கூலில் வந்து பாஸ் ஆகிட்டு இருந்திருக்காங்க. எனக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து எனக்கு வந்து 68 பேர் வந்து பாஸ் ஆகிட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், இந்த மாதிரியான கொஷின்ஸ் நீங்கள் வந்து ரெகுலராக டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் எல்லா விதமான எக்ஸாம்ஸ்லையும் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், அந்த ரூட் வேல்யூஸை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன லெவல்லேருந்து சால்வ் பண்ணிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து √9 சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட வேல்யூ என்ன 3. அப்போ என்ன பண்ணலாம், அடுத்தது கூட வந்து நான் வந்து பண்ணலாமா √19 - 3 இப்படி வந்துருந்துருக்கோம் எனக்கு. அப்போ அதோட வேல்யூ என்ன எனக்கு வந்து 16 அப்படின்னு எனக்கு வந்து கிடச்சிட்டு இருந்திருக்கும். இப்போ 16க்கு வந்து நான் ரூட் எடுத்தால் என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும் 4ன்னு கிடச்சிட்டு இருந்திருக்கும். ஸோ அப்போது 21 + 4 ஒரு ரூட்டு, அப்போது எனக்கு 25 ரூட் வந்து கிடச்சிட்டு இருந்திருக்கும். இப்போ 25 ரூட் என்னவாக இருந்திருக்கும் எனக்கு வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடச்சிருந்துருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ அடுத்தது என்ன இருக்குது எனக்கு வந்து √41 - 5. அப்போ இது என்ன வந்திருந்திருக்கும் √36 வந்து எனக்கு வந்திருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ வி கெட் √36 வந்து இங்கே எனக்கு கிடச்சிருந்துருக்கு. அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன் √36 பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும் ஆன்சரு 6 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருந்துருக்கும். அப்போ 6. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்துருக்காங்க. இங்கே எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த பர்சன்டேஜை நான் மறந்துடக்கூடாது. ஓகேங்களா. பர்சன்டேஜை மறக்காமல் இருக்கேன் அப்படின்னாலே எனக்கு வந்து ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஓகேவா. ஸோ அப்போது என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க x/100
of 25 equal to 2.125 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணியிருந்துருக்கலாம், ஆஃப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை என்னால் கேன்சல் பண்ண முடியும். இது 4. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.125 இன்ட்டு 4 அப்படின்னு கிடச்சிட்டு இருந்திருக்கும். ஸோ அப்போ 125 இன்ட்டு 4 அப்படின்னா என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும், நமக்கு வந்து 500 கிடச்சிருந்துருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு 5, அப்போ இங்கே என்னது, இதை கூட மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா 8. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருந்திருக்கும், எனக்கு வந்து 8.5 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருந்துருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கொஷின் எடுத்துக்கோங்க. இந்த கொஷினில் என்ன சொல்லியிருந்திருக்காங்க, 3/4 டிவைடட் பை 5/8 ப்ளஸ் 1/12 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த கொஷின் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், நார்மலாக நம்மளுடைய போர்ட் மாஸ் வச்சு சால்வ் பண்ணியிருந்திருக்கலாம். போர்ட் மாஸ்னால் என்ன பண்ணியிருப்போம், அந்த ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட் இருக்கா, கண்டிப்பாக ப்ராக்கெட் இருக்குது. அப்போ நான் எல்சிஎம் எடுத்துருந்துருப்பேன். என்ன வந்துருந்துருக்கும், எனக்கு இதுக்கு எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா 24 கிடச்சிட்டு இருந்திருக்கும். ஸோ அப்போ வந்து 15/24 ப்ளஸ் 2/24 கிடச்சிட்டு இருந்திருக்கும். ஸோ அப்போ 17/24 அப்படின்றது எனக்கு இந்த ப்ராக்கெட்டுக்கான ஆன்சர்ஸ் கிடச்சிட்டு இருந்திருக்கும். அப்போது அடுத்து என்ன இருந்திருக்கு, ஆஃப் இருக்குது. ஓகேவா? ஆஃப் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிவிஷன் வந்து நம்ம பண்ண போகிறோம். அப்போது 3/4 டிவைடட் பை 17/24 வந்துருந்துருக்கும் நமக்கு. ஓகேங்களா? அப்போ இதை என்ன பண்ணியிருந்திருப்போம், நம்ம 24/17 வந்துருந்துருக்கும். ஸோ 6. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிட்டு இருந்திருக்கும், 18/17 எனக்கு ஆன்சராக கிடச்சிட்டு இருந்திருக்கும். ஆனால் ஆப்ஷன்ஸில் அது எதுவுமே கிடையாது. ஸோ இந்த கொஷின் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேலிட் பண்ணலை. ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.